திருக்குறள் அதிகாரம் 16 பொறையுடைமை. திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒன்றுதான் என்பதை உரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பதிவு. திருக்குறள் 151. அகழ்வாரைத் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. விளக்கம். தன்னைத் தோண்டுபவரையும் விழாமல் தாங்குகின்ற நிலத்தைப் போல நம்மை இகழ்ந்து பேசுபவரையும் பொறுத்துக் கொள்வதே தலைசிறந்த பண்பாகும். மகாபாரதம் வனபருவம் 28.2. க்ஷமா தேஜோ ஹி தேஜஸ்வினாம் க்ஷமா தர்மக க்ஷமா தமக க்ஷமா தானம் க்ஷமா யாக்ஞக க்ஷமா லோகக க்ஷமா திருதிஹி. விளக்கம். பொறுமையே ஒளியுள்ளவர்களுக்கு ஒளியாகும். பொறுமையே தர்மம், பொறுமையே புலனடக்கம். அதுவே தானம், அதுவே யாகம், அதுவே உலகம் மற்றும் மன உறுதி என்று திரௌபதிக்கு தர்மர் பொறுமையின் மேன்மையை போதிக்கிறார். பூமாதேவி எப்படி அனைத்தையும் தாங்குகிறாளோ அப்படி ஒரு மனிதன் இகழ்ச்சியை தாங்க வேண்டும் என்கிறது பாரதம். ஸ்ரீமத் பாகவதம் 9.15.4. க்ஷமயா ரோச்சதே தேஜக பிராமணஸ்ய யதா ரவேஹ் க்ஷமினாம் ஆஷு பகவான் துஷ்யதி அச்சுதக. விளக்கம். சூரியனுக்கு ஒளி எப்படியோ அப்படி ஒரு சான்றோனுக்கு பொறுமையே பிரகாசத்தை தருகிறது. எவன் ஒருவன் பொறுமையை கடைபிடிக்கிறானோ அவனிடம் இறைவன் அச்சுதன் உடனடியாக மகிழ்ச்சியடைகிறான். நிலத்தைப் போன்ற பொறுமையே இறைவனை அடையும் வழி என்கிறது பாகவதம். ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் பூமாதேவியை நிலம் என உவமையாக காட்டுகிறார். சனாதன தர்மத்தில் நிலம் என்பது க்ஷமாவின் வடிவம். நாம் நிலத்தை மிதிக்கிறோம், தோண்டுகிறோம், அசுத்தப்படுத்துகிறோம். இருப்பினும் அது நமக்கு உணவையும் தங்குமிடத்தையும் தருகிறது. வள்ளுவர் இகழ்வார் பொறுத்தல் தலை என்று கூறுவது சனாதன தர்மம் சொல்லும் திதிக்ஷா, அதாவது துன்பங்களை பொறுத்துக் கொள்ளுதல் எனும் நிலையை உணர்த்துகிறது. தன்னை துன்புறுத்துபவனுக்கும் நன்மை செய்யும் அந்த பூமித்தாயின் குணம் கொண்டவனே உண்மையான ஞானி. இது பழிவாங்கும் உணர்ச்சியை தடுத்து மனத் தூய்மையை, அதாவது சித்த சுத்தியை அடைய உதவும் முதல் படியாகும். திருக்குறள் 152. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. விளக்கம். மற்றவர்கள் நமக்கு செய்யும் வரம்பு கடந்த தீங்கை பொறுத்துக் கொள்வது நல்லது. ஆனால் அந்த தீங்கை தியானிக்காமல், மனதில் வைக்காமல் முற்றிலுமாக மறந்துவிடுவது அதனினும் மேலானது. மகாபாரதம் வனபருவம் 29.11. க்ஷமா ஹி புருஷஸ்ய ஆபரணம் க்ஷமா தர்மஹ சனாதனஹ ந வித்யா சதுருஷம் தானம் ந சத்யம் சதுருஷம் தபஹ. விளக்கம். பொறுமையே மனிதனின் சிறந்த ஆபரணம். தீமையை செய்தவனை தண்டிக்கும் வலிமை இருந்தும் அவனை மன்னிப்பது சனாதன தர்மம், என்றும் நிலைத்த அறம் ஆகும். ஆனால் செய்த குற்றத்தை மனதிலிருந்து அழித்து விடுவது விஸ்மிருதி ஒருவனை யோக நிலைக்கு உயர்த்தும் என்கிறது பாரதம். விஷ்ணு புராணம் 3.12.35. அபகாரிஷு பாபேஷு யஹ் க்ஷமாம் குருதே நரஹ தஸ்ய துஷ்யதி கோவிந்தஹ சர்வாத்மா சர்வதோ முகஹ. விளக்கம். தனக்கு தீமை செய்தவர்களையும் பாவிகளையும் மன்னித்து அந்த தீங்கை மறந்துவிடுபவனிடம் இறைவன் கோவிந்தன் முழுமையாக மகிழ்ச்சியடைகிறான். மனக்கசப்பை வைத்திருப்பது ஆன்மீக பாதையில் தடையாகும். அதை மறப்பதே விடுபடுவதற்கான வழி என்கிறது புராணம். ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் பொறுமையை விட மறத்தல் என்பதை உயர்வாக கூறுகிறார். இது சனாதன தர்மத்தில் சொல்லப்படும் அந்தக்கரண சுத்தி, மனதின் உட்புறத் தூய்மை என்பதாகும். பொறுத்தல், இது ஒரு செயல். பழிவாங்காமல் இருப்பது. மறத்தல், இது ஒரு மனநிலை. மனதிலிருந்து அந்த பதிவை நீக்குவது. சனாதன தர்மத்தின்படி ஒரு தீங்கை நாம் பொறுத்து கொண்டாலும் அதை மனதில் நினைத்து கொண்டே இருந்தால் அது மனக்கழிவாக தங்கிவிடும். அது கர்மவினையை தூண்டும். ஆனால் அதை மறந்துவிடும்போது அந்த கர்மத் தொடர்பு அற்றுப்போகிறது. மறத்தல் அதனினும் நன்று என்பது பழிவாங்கும் உணர்ச்சி மீண்டும் தலை தூக்காமல் இருக்க
வள்ளுவர் சொல்லும் ஒரு ஆன்மீக அறுவை சிகிச்சையாகும். திருக்குறள் 153. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. விளக்கம். வறுமையுள் கொடிய வறுமை என்பது வந்த விருந்தினரை உபசரிக்காமல் நீக்குவதாகும். அதுபோல வலிமையுள் சிறந்த வலிமை என்பது அறிவில்லாதவர்கள் செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வதாகும். மகாபாரதம் வனப்பர்வம் 28.14. ஏதத் பலம் அசக்தானாம் சக்தானாம் பூஷணம் க்ஷமா க்ஷமா வஷீகிருதிர் லோகே க்ஷமயா கிம் ந சாத்தியதே. விளக்கம். பொறுமை என்பது வலிமையற்றவர்களுக்கு ஒரு பலம். ஆனால் வலிமை உள்ளவர்களுக்கோ அது ஒரு ஆபரணம், அதாவது பூஷணம். தண்டிக்க அதிகாரமிருந்தும் அறிவற்றவர்களின் பிழையை பொறுப்பதே ஒரு வீரன் அடையக்கூடிய மிக உயர்ந்த வெற்றி என்கிறது விதுரநீதி. மனுஸ்மிருதி 3.102. அப்ரணித்யோ அதிதிஹி சாயம் சூர்யோதோ கிருஹமேதினஹ காலே பிராப்தஸ்த்வகாலேவா நாஸ்யானஷ்ணன் கிருஹே வசேத். விளக்கம். விருந்தினரை உபசரிக்காமல் திருப்பி அனுப்புவது இல்லறத்தானுக்கு மிகப்பெரிய பாவம், அதாவது வறுமைக்குச் சமம். அதேபோல் தர்மத்தின் பாதையில் இருப்பவன் மற்றவர்களின் அறியாமையினால் வரும் சொற்களை பொறுத்துக்கொள்வதே மேலான தவம் என்கிறது ஸ்மிருதி. 4. ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் 2 விதமான முரண்பாடுகளை பாரடாக்சிஸ் அழகாக கையாள்கிறார். வறுமை. கையில் பணமில்லாதது உண்மையான வறுமையல்ல, மனமில்லாமல் விருந்தினரை தவிர்ப்பதே விருந்தொராள் மகா வறுமை. வலிமை. ஒருவனை திருப்பித் தாக்குவது வலிமையல்ல, அறிவில்லாததன் மடவார் செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்ளும் மனத்தின்மையே உண்மையான வலிமை, வன்மையுள் வன்மை. சனாதன தர்மத்தில் க்ஷமா என்பது ஷட்குண ஐஸ்வர்யங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஒருவன் உடல் ரீதியாக வலிமையாக இருக்கலாம், ஆனால் மனரீதியாக அவன் பொறுமை காக்கும்போது மட்டுமே அவன் மகாவீரனாகிறான். மடவார் பொறை என்பது சனாதன தர்மம் சொல்லும் கருணை மற்றும் பெருந்தன்மையின் சங்கமமாகும். திருக்குறள் 154. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். விளக்கம். ஒருவன் சால்பு என்னும் நிறை, மன உறுதி மற்றும் நல்லொழுக்கம் தன்னை விட்டு நீங்காமல் இருக்க விரும்பினால் அவன் பொறுமை என்னும் பண்பை போற்றிப் பற்றிக் கொள்ள வேண்டும். பகவத்கீதை 16:1-16.3. கண்ணன் தெய்வீக சம்பத், தெய்வீக குணங்கள் பற்றி விளக்கும்போது பின்வருமாறு கூறுகிறார். தேஜः க்ஷமா த்ருதி சௌச்சம் அத்ரோஹோ நாதி மானிதா பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. விளக்கம். ஒளி, தேஜஸ், பொறுமை, க்ஷமா, மன உறுதி, திருதி, தூய்மை, துரோகம் செய்யாமை மற்றும் அகங்காரமின்மை ஆகிய இவை அனைத்தும் தெய்வத்தன்மை கொண்ட மனிதனிடம் இருக்கும் குணங்கள். இதில் பொறுமை என்பது மற்ற எல்லா நற்பண்புகளையும் நிறை தாங்கி பிடிக்கும் ஆதாரமாகச் சொல்லப்படுகிறது. மகாபாரதம் சாந்தி பர்வம் 160.26. க்ஷமா தர்மக க்ஷமா யஜ்ஞக க்ஷமா வேதாக க்ஷமா ஸ்ருதம் ய ஏதமேவம் ஜானாதி ச சர்வம் க்ஷந்துமர்ஹதி. விளக்கம். பொறுமையே தர்மம், பொறுமையே வேதம். ஒருவனுடைய அறிவு மற்றும் ஒழுக்கத்தின் நிறைவு என்பது அவனது பொறுமையிலேயே வெளிப்படுகிறது. பொறுமையை இழந்தவன் தன் நீண்ட கால தவப்பயனையும் நற்பண்புகளையும் ஒரே கணத்தில் இழந்துவிடுவான் என்கிறது பாரதம். ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் நிறையுடைமை என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். சனாதன தர்மத்தில் இது அந்தக்கரண சுத்தி அல்லது ஒரு முழுமையான ஆளுமையை குறிக்கும். நிறை. ஒரு பாத்திரம் நீர் ததும்பாமல் நிறைந்திருப்பது போல ஒருவனது மனம் ஞானத்தாலும் தர்மத்தாலும் நிறைந்திருப்பது. பொறை. அந்த நிறைவு சிதறிவிடாமல் தடுக்கும் வேலி. சனாதன தர்மத்தின்படி கோபம் என்பது ஒரு நெருப்பு. அது ஒருவனிடம் உள்ள புண்ணியத்தையும் அறிவையும், அதாவது நிறைவையும் சுட்டெரித்துவிடும். துர்வாசர் போன்ற முனிவர்கள் பெரும் தவம் செய்திருந்தும் கோபத்தால், அதாவது பொறுமையின்மையால் தங்கள் தவ வலிமையை இழந்ததை நாம் புராணங்களில் காண்கிறோம். எனவே நிறை குன்றாமல் பொறை அவசியம் என்ற வள்ளுவரின் கூற்று ஆன்மீக கவசமாக சனாதன தர்மத்தில் போற்றப்படுகிறது. திருக்குறள்
155 ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. விளக்கம். தனக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தவரை சான்றோர்கள் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த தீங்கை பொறுத்து கொண்டவரை பொன்னைப் போல மதித்துப் போற்றி மனதில் வைப்பார்கள். மகாபாரதம் வனபருவம் 29:15. அக்ரோதக ஜெயதே குரோதம் அசாதும் சாதுனா ஜெயேத் ஜெயேத் கதர்யம் தானேன ஜெயேத் சத்தியேன சான்றுதம். விளக்கம். கோபத்தை கோபமின்மையால் பொறுமையால் வெல்ல வேண்டும். தீமையை நன்மையால் வெல்ல வேண்டும். ஒருவனை தண்டித்து வெல்பவன் தற்காலிக வெற்றியாளன். ஆனால் அவனை பொறுமையால் வெல்பவன் உலகத்தாரால் என்றென்றும் மதிக்கப்படும் தர்மீக வெற்றியாளன் என்கிறது பாரதம். ஸ்ரீமத் பாகவதம் 4:11-13. தஸ்ய துஷ்யதி பகவான் சர்வாத்மா சர்வதோ முகः க்ஷமயா ரோச்சதே தேஜ பிராமணஸ்ய யதா ரவேஹே. விளக்கம். பொறுமை காப்பவன் இறைவனின் அருளை பெறுகிறான். தண்டிப்பவன் சாதாரண மனிதனாகவே பார்க்கப்படுகிறான். ஆனால் மன்னிப்பவன் தெய்வத்தன்மை பெற்றவனாக போற்றப்படுகிறான். பொறுமை என்பது ஒருவனின் புகழை பொன்னி போல ஜொலிக்கச் செய்யும் என்கிறது பாகவதம். ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் சமூக மதிப்பை சோஷியல் ரெகக்னிஷன் ஒரு தார்மீக கோணத்தில் விளக்குகிறார். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே பழிக்கு பழி வாங்குவது என்பது விலங்கு குணம். அதை செய்பவரை சமூகம் வீரன் என்று ஒரு கணத்தில் புகழ்ந்தாலும் வரலாற்றில் அவர்களுக்கு பெரிய இடம் இருக்காது. பொன்போல் பொதிந்து தண்டிக்கும் வலிமை இருந்தும் பொறுமை காப்பவரை சமூகம் சான்றோன் என்று கொண்டாடும். சனாதன தர்மத்தில் சாது என்பவரின் முக்கிய இலக்கணமே பொறுமைதான். ஒருவன் வைரத்தை எப்படி பத்திரமாக பாதுகாப்பானோ அப்படி சமூகம் பொறுமையுடையவர்களின் வழிகாட்டுதலை பாதுகாக்கும். பொதிந்து என்ற சொல்லின் மூலம் அத்தகையவர்கள் காலங்களை கடந்து மக்களின் இதயங்களில் வாழ்வார்கள் என்ற சனாதன புகழுரையை வள்ளுவர் உறுதிப்படுத்துகிறார். திருக்குறள் 156. ஒருத்தார்க்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். விளக்கம். தமக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பவருக்கு அந்த ஒரு நாளில் மட்டும் இன்பம் கிடைக்கும், பழிவாங்கிய திருப்தி. ஆனால் அந்த தீங்கை பொறுத்து கொண்டவருக்கோ இவ்வுலகம் அழியும் வரை புகழ் நிலைத்து நிற்கும். மகாபாரதம் வனபருவம் 29:8. क्रोधोहि हन्ति पुरुषं क्रोधः पापस्य कारणं क्षमापலம் அசக்தானாம் சக்தானாம் பூஷணம் க்ஷமா. விளக்கம். கோபம் ஒருவனை அழிக்கும், அது பாவத்திற்கு காரணம். ஒருவனை தண்டிப்பதன் மூலம் கிடைக்கும் மகிழ்ச்சி மின்னல் போன்றது, அது உடனே மறைந்துவிடும். ஆனால் பொறுமையால் கிடைக்கும் கௌரவம் சூரியனைப் போல நிலையானது. பழிவாங்குதல் அகங்காரத்தை வளர்க்கும், பொறுமை ஆன்மாவை உயர்த்தும் என்கிறது பாரதம். ஸ்ரீமத் பகவத்கீதை 5:23. ஷக்னோதி ஹைவ சோடுப் பிராக் ஷரீர விமோக்ஷனாத் காம குரோதோத்பவம் வேகம் ச யுக்தஹ ச சுகி நரஹ. விளக்கம். எவன் ஒருவன் இந்த உடலை விடுவதற்கு முன்னரே காமத்தாலும் கோபத்தாலும் உண்டாகும் வேகத்தை தாங்கிக் கொள்கிறானோ, அதாவது பொறுமை காக்கிறானோ, அவனே உண்மையான யோகி. அவனே நிலையான இன்பத்தை பெற்றவன். பழிவாங்குதலால் வரும் வேகம் தற்காலிகமானது, பொறுமையால் வரும் அமைதியே நிலையானது என்கிறான் கண்ணன். ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் நேரம் மற்றும் இன்பத்தின் தரம் ஆகியவற்றை ஒப்பிடுகிறார். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம். சனாதன தர்மம் இதை ராஜச அல்லது தாமச சுகம் என்கிறது. பழி வாங்கியவுடன் கிடைக்கும் அந்த இன்பம் அகங்காரத்தை பூர்த்தி செய்கிறது. ஆனால் அடுத்த கணமே அது புதிய பகையையும் பயத்தையும் உண்டாக்கிவிடும். பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். இது சாத்வீக சுகம். உலகமே அழிந்தாலும் பிரளயம் வரை ஒருவனது பொறுமை எனும் பண்பு அவனது புகழை நிலைநிறுத்தும். சனாதன தர்மத்தின்படி புகழ் என்பது ஒருவனின் உடல் மறைந்த பிறகும் வாழும் அவனது தர்ம சரீரம். ஒருநாள் இன்பத்திற்காக தனது தர்ம சரீரத்தை சான்றோர்கள் சிதைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதை வள்ளுவர் பொன்றும் துணையும் புகழ் என்ற சொல்லால் உறுதிப்படுத்துகிறார். திருக்குறள் 157. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. விளக்கம். தகுதியற்ற தீய செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் அதனால் ஏற்படும் துன்பத்திற்காக வருந்தி அறத்திற்கு புறம்பான செயல்களை அவர்களுக்கு திரும்ப செய்யாமல் இருப்பதே நல்லது. மகாபாரதம் வனபருவம்
29.6 ஆக்ருஷ்யமானோ நாக்ரோஷீன் மன்யுரேவ திதிக்ஷிதः ஆக்ரோஷ்டாரம் தஹத்யேவ சுக்ருதம் சாஸ்ய விந்ததி. விளக்கம்: மற்றவர்கள் உன்னை திட்டும்போதும் துன்புறுத்தும்போதும் நீ பதிலுக்கு அவர்களை துன்புறுத்தாதே. உன்னுடைய பொறுமை, அதாவது திதிக்ஷா, அவர்களை வாட்டும். அதே சமயம் உன்னை துன்புறுத்தியவர்களின் புண்ணியமானது பொறுமை காக்கும் உன்னை வந்து சேரும் என்கிறது பாரதம். ஸ்ரீமத் பாகவதம் 11.23.57. அவந்திக் தேசத்து பிராமணர் மக்கள் தன்னை துன்புறுத்திய போதும் அமைதி காத்து இவ்வாறு பாடுகிறார்: நாயம் ஜனோ மே சுகதுக்க ஹேதுஹு ந தேவதாத்மா கிரக கர்ம காலாக மனஹ பரம் காரணம் ஆமனந்தி சம்சார சக்கரம் பரிவர்த்த ஏத்யத். விளக்கம்: மக்கள் எனக்கு செய்யும் துன்பத்திற்கு அவர்களோ தேவர்களோ கிரகங்களோ காரணமல்ல, என் மனமே காரணம். இந்த உணர்வுடன் பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொண்டு தான் மட்டும் தர்மத்திலிருந்து தவறாமல் இருப்பதே மிக உயர்ந்த யோக நிலை என்கிறது பாகவதம். 4. ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் திறனல்ல, தகுதியற்றவை மற்றும் நொந்து, துன்பத்தால் வருந்தி ஆகிய சொற்களை பயன்படுத்துகிறார். இது சனாதன தர்மம் சொல்லும் பிரதிக்ரியா கொடுக்காமலிருப்பதை குறிக்கிறது. நொந்து, துன்பம் வரும்போது வலிப்பது இயற்கை. ஆனால் அந்த வலியால் ஏற்படும் ஆத்திரத்தை தர்மத்திற்கு எதிராக திருப்பக்கூடாது. அறனல்ல செய்யாமை. சனாதன தர்மத்தின்படி ஒருவன் தவறு செய்கிறான் என்பதற்காக நாமும் தவறு செய்தால் நமக்கும் அவனுக்கும் வித்தியாசமில்லாமல் போய்விடும். வள்ளுவர் செய்யாமை நன்று என்று கூறுவது தீய வினையின் சங்கிலியை அறுப்பதை குறிக்கிறது. ஒருவன் செய்த தீமைக்கு நாம் தீமை செய்யும்போது புதிய கர்மவினை உருவாகிறது. ஆனால் நாம் அமைதி காக்கும்போது அந்த தீமை அவனோடேயே முடிந்துவிடுகிறது. இதுவே சனாதன தர்மம் போதிக்கும் அஹிம்சை மற்றும் தார்மீக உறுதி ஆகும். திருக்குறள் 158. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தம்மால் தகுதி வென்றுவிடல். விளக்கம்: செருக்கினால், ஆணவத்தினால் தமக்கு தீங்கு செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை என்னும் தகுதியால் வென்றுவிட வேண்டும். மகாபாரதம் வனப்பருவம் 29.17. क्रोधं जयति अक्रोधेन असाधुं साधुना जयेत् जयेत् कदर्यं दानेन जयेत् सत्येन சான்றுதம். விளக்கம்: கோபத்தை கோபமின்மையால் வெல்ல வேண்டும், தீயவனை நற்பண்பால் வெல்ல வேண்டும். ஆணவத்தால் ஒருவன் தீமை செய்யும்போது அதே ஆணவத்தை காட்டாமல் அமைதியால் அவனை எதிர்கொள்வதே அவனை வீழ்த்துவதற்கான சிறந்த ஆயுதம் என்கிறது பாரதம். ஸ்ரீமத் பாகவதம் 9.15.40. க்ஷமயா ரோச்சதே தேஜः பிராமணஸ்ய யதா ரவே க்ஷமீணாம் ஆஷு பகவான் துஷ்யதி அச்சுதः. விளக்கம்: சூரியனுக்கு ஒளி எப்படியோ அப்படி ஒருவனுக்கு பொறுமையே பிரகாசத்தை தருகிறது. எதிரியின் ஆணவத்திற்கு முன்னால் உன் பொறுமை பிரகாசிக்கும்போது அதுவே உனக்கு தார்மீக வெற்றியை தேடித்தரும். பொறுமையுடையவர்களிடம் இறைவன் உடனடியாக மகிழ்ச்சியடைகிறான் என்கிறது பாகவதம். ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் மிகுதி, ஆணவம் மற்றும் செருக்கு ஆகிய 2 ஆற்றல்களை மோதுகிறார். சனாதன தர்மத்தில் இது அசுரகுணம் மற்றும் தெய்வீக குணம் ஆகியவற்றிற்கு இடையேயான போராட்டமாகும். மிகுதியான் மிக்கவை செய்தல். இது ஒருவன் தன் பலம், பணம் அல்லது அதிகாரத்தால் தலைக்கணம் கொண்டு தீமை செய்வதை குறிக்கிறது. தகுதியால் வெல்லுதல். அவனை திருப்பித் தாக்குவது வெற்றியாகாது. ஏனெனில் 2 கற்கள் மோதினால் தீதான் உருவாகும். ஒருவன் கல் எரியும்போது நாம் தண்ணீராக இருந்தால் மட்டுமே அந்த வெப்பத்தை தணிக்க முடியும். சனாதன தர்மத்தின்படி பழிவாங்குதல் என்பது எதிரியின் நிலைக்கு நீயும் இறங்கி செல்வதாகும். ஆனால் தகுதியால் வெல்லுதல் என்பது உனது நற்பண்பால் அவனை தலைகுனியச் செய்வது அல்லது அவனது தீய எண்ணத்தை மாற்றச் செய்வதாகும்.
இதுவே உண்மையான வெற்றி என்று சனாதன தர்மம் கருதுகிறது. திருக்குறள் 159. துறந்தாரின் தூய்மை உடையார், இறந்தார்வாய் இன்னாச் சொல் நோற்கிற்பவர். விளக்கம்: வரம்பு கடந்து நடப்பவர்களுடைய வாயிலிருந்து வரும் கொடுமையான சொற்களை பொறுத்துக் கொள்பவர்கள் உலகப் பற்றுகளை துறந்த முனிவர்களை விட மேலான மனத்தூய்மை உடையவர்கள் ஆவர். பகவத்கீதை 5:13, 12:15. கண்ணன் உண்மையான துறவி மற்றும் பக்தனின் இலக்கணமாக பின்வருமாறு கூறுகிறார்: யஸ்மான் நோத் விஜதே லோகோ லோகான் நோத் விஜதே செய்யஹ ஹர்ஷா மர்ஷ பயோத்வேகைர் முக்தோ யஸ்ஸ சமே பிரியஹ. எவனால் உலகம் கலக்கமடைவதில்லையோ, எவன் உலகத்தால், அதாவது மற்றவர்களின் இன்னாச் சொல்லால் கலக்கமடையாமல் இருக்கிறானோ, எவன் மகிழ்ச்சி, பொறாமை, பயம், கவலை ஆகியவற்றிலிருந்து விடுபட்டிருக்கிறானோ, அவனே எனக்கு பிரியமானவன். இத்தகைய சகிப்புத்தன்மையே திதிக்ஷா ஒருவனை துறவிக்கு நிகரான தூய்மை நிலைக்கு உயர்த்துகிறது என்கிறான் கண்ணன். ஸ்ரீமத் பாகவதம் 11:23-60. துன்புறுத்தியவர்களை பொறுத்துக் கொண்ட ஒரு பிக்ஷுவின் கூற்று: ஏதாம் சா ஆஸ்தாய பராத்ம நிஷ்டாம் அத்யாசிதாம் பூர்வதமைர் மகர்ஷிபி தரிஷ்யாமி துஸ்தரம் தமோ வை பரமாத்மனி ஆஸ்திதக. விளக்கம்: முன்னோர்களான முனிவர்கள் கடைப்பிடித்த அதே மன உறுதியை நானும் கொள்கிறேன். மற்றவர்கள் தரும் அவமானங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் கடக்க முடியாத இந்த அறியாமை எனும் இருளை நான் கடப்பேன். மற்றவர்களின் இன்னாச் சொல்லை தாங்குவதே ஒருவனுக்கு கிட்டும் மிகப்பெரிய தவம் என்கிறது பாகவதம். ஒப்பீடு: திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் இல்லறத்திலிருப்பவர்களுக்கும் ஒரு உயர்ந்த ஆன்மீக பாதையை காட்டுகிறார். சனாதன தர்மத்தில் சந்நியாசம் என்பது காவி உடை அணிவது மட்டுமல்ல, அது மனதின் பட்சச்ச நிலை. துறந்தாரின் தூய்மை. பற்றுகளை துறந்தவர்களுக்கு இயல்பாகவே கோபம் குறைந்துவிடும். ஆனால் சமூகத்தில் இருந்து கொண்டு மற்றவர்கள் வீசும் விஷமான சொற்களை, இன்னாச் சொல்லை ஜீரணித்துக் கொள்பவர்கள் காட்டிற்கு சென்று தவம் செய்பவர்களை விட அதிக மனவலிமை கொண்டவர்கள். சனாதன தர்மத்தின்படி திதிக்ஷா என்பது ஒரு தவம். நோற்கிற்பவர் என்ற வள்ளுவரின் சொல் நோன்பு என்பதிலிருந்து வந்தது. மற்றவர்கள் நம்மை திட்டுவதை தவம் போல கருதி பொறுத்துக் கொள்வது ஒருவனது அகங்காரத்தை அடியோடு அழித்துவிடும். இத்தகைய தூய்மை நிலை காவி உடுத்திய துறவிகளின் தூய்மைக்கு நிகரானது என வள்ளுவர் முடிசூட்டுகிறார். திருக்குறள் 160. உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். விளக்கம்: உணவை உண்ணாமல் விரதமிருந்து தவம் செய்பவர்கள் பெரியவர்களே. ஆனால் பிறர் சொல்லும் கொடுமையான சொற்களை, இன்னாச்சொல், பொறுத்துக் கொள்பவர்களுக்குப் பின்னால்தான் அவர்கள் வைக்கப்படுவார்கள். அதாவது இன்னாச்சொல் பொறுப்பவரே எல்லாரிலும் பெரியவர். மகாபாரதம் வனபருவம் 29:28. தபசா கிம் பிரயோஜனம் யஸ்ய ஹிருதயே க்ஷமா க்ஷமா பலம் அசக்தானாம் சக்தானாம் பூஷணம் க்ஷமா. விளக்கம்: எவனுடைய இதயத்தில் பொறுமை இருக்கிறதோ அவனுக்கு தனிப்பட்ட முறையில் தவம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் பொறுமை என்பதே அனைத்து தவங்களின் சாரம். பசியை பொறுப்பதை விட மற்றவர் தரும் அவமானத்தை பொறுப்பதே ஒருவனை பரமாத்மாவிற்கு நெருக்கமாக கொண்டு செல்லும் என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 2:161. நாரன் துதக ஸ்யாத் ஆர்த்தோபி ந பரத்ரோஹ கர்மதீஹி யயா அஸ்ய உத்விஜதே வாச்சா ந லோகாம் தாம் உதீரயேத். விளக்கம்: ஒருவன் எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் மற்றவர்களை புண்படுத்தக்கூடாது. மற்றவர்கள் உன்னை துன்புறுத்தும் சொற்களைச் சொன்னாலும் அவற்றை தாங்கிக் கொள்வதே மிக உயர்ந்த ஆசாரமும் தவமும் ஆகும். இது உபவாசம் இருப்பதை விட கடினமானது. எனவே இதுவே மேலானது என்கிறது ஸ்மிருதி. ஒப்பீடு: திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். வள்ளுவர் இக்குறளில் 2 வகையான நோன்புகளை, அதாவது ஆஸ்டெரிட்டீஸ்களை ஒப்பிடுகிறார். சனாதன தர்மத்தில் தவம் 3 வகைப்படும்: காயிக, வாசிக, மானச. உண்ணாது நோற்பார், பிசிக்கல் பெனன்ஸ், இது உடலை வருத்திச் செய்யும் தவம். இது கடினமானது என்றாலும் மனதை அடக்குவதை விட சற்று எளிது. இன்னாச்சொல் நோற்பார், மென்டல் ஆர் இன்டர்னல் பெனன்ஸ்,
ஒருவன் நம் மனதை புண்படுத்தும்போது திருப்பி தாக்காமல் அமைதி காப்பது என்பது அகங்காரத்தை முழுமையாக கொல்வதாகும். சனாதன தர்மத்தின்படி உண்ணாது நோற்பது என்பது புலன்களை அடக்க உதவும் ஒரு பயிற்சி மட்டுமே. ஆனால் பொறுமை என்பது அந்த பயிற்சியின் இறுதி பலன், எண்ட் கோல். எனவேதான் நோற்பாரின் பின் என்று கூறி பொறுமையுடையவரே தவத்தில் முதன்மையானவர் என்று வள்ளுவர் மகுடம் சூட்டுகிறார். இதன் மூலம் பொறையுடைமை அதிகாரம் முழுமை பெற்றது. திருக்குறளின் பொறையுடைமை அதிகாரம் சனாதன தர்மத்தின் உயரிய பண்புகளில் ஒன்றான க்ஷமா, அதாவது க்ஷமா மற்றும் திதிக்ஷா ஆகிய தத்துவங்களின் சாரமாக திகழ்கிறது. இவ்வதிகாரம் எவ்வாறு சனாதன அறத்தின் அடிப்படையாக அமைகிறது என்பதை குறித்த தொகுப்பு கட்டுரை இதோ. பொறையுடைமை, சனாதன தர்மத்தின் க்ஷமா தத்துவம். சனாதன தர்மத்தில் பொறுமை என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது ஆன்ம வலிமையின் வெளிப்பாடு. க்ஷமா பலம் அசக்தானாம் ஷக்தானாம் பூஷணம் க்ஷமா என்ற வடமொழி ஆப்த வாக்கியத்தின் தமிழ் வடிவமாகவே வள்ளுவரின் பொறையுடைமை அதிகாரம் அமைந்துள்ளது. 1. பூமாதேவி, பொறுமையின் திருவுருவம். அதிகாரத்தின் முதல் குறளிலேயே வள்ளுவர் பூமாதேவியை உவமையாக்குகிறார். சனாதன தர்மத்தில் பூமி என்பது க்ஷமாவின் அன்னை. மனிதர்கள் தன்னை தோண்டி துன்புறுத்தினாலும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் தாங்கி வழங்கும் பூமியின் குணமே ஒரு சான்றோனுக்கு இருக்க வேண்டிய முதன்மையான பண்பு. இது சர்வம் சகா, அதாவது அனைத்தையும் தாங்குபவள் என்ற பூமியின் பெயருக்கு ஏற்ப சகிப்புத்தன்மையை வாழ்வின் ஆதாரமாக காட்டுகிறது. 2. தண்டிக்க வலிமையிருந்தும் மன்னிப்பதே வீரம். சனாதன தர்மத்தில் மகாவீரன் என்பவர் போர்க்களத்தில் வெல்பவர் மட்டுமல்ல, தன் கோபத்தை வெல்பவருமே ஆவார். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தம்மால் தகுதி வென்று விடல். குறள் 158 என்று வள்ளுவர் கூறுவது ஒருவனின் ஆணவத்தை உனது பொறுமையால் வெல்வதை குறிக்கிறது. இது பகவத்கீதையில் கண்ணன் கூறும் அக்ரோதக கோபமின்மை எனும் தெய்வீக பண்பின் தெய்வீ சம்பத்தின் வெளிப்பாடாகும். 3. திதிக்ஷா, தவத்தின் உச்சம். உணவை உண்ணாமல் செய்யும் விரதத்தை விட பிறர் சொல்லும் வசைச் சொற்களை பொறுத்துக் கொள்வதே மேலானது. குறள் 160 என்கிறார் வள்ளுவர். இது சனாதன தர்மம் போதிக்கும் திதிக்ஷா, துன்பங்களை விருப்பு வெறுப்பின்றி தாங்குதல் ஆகும். பசியை பொறுப்பது உடலளவு தவம், ஆனால் கௌரவ பாதிப்பை பொறுப்பது மனதளவில் அகங்காரத்தை அழிக்கும் மாபெரும் தவம். இத்தகைய பொறுமையுடையவர்கள் சந்நியாசிகளை விடவும் மேலான தூய்மையுடையவர்கள். குறள் 159. 4. கர்ம வினையை அறுக்கும் மறதி. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று என்ற குறள் சனாதன தர்மத்தின் கர்மவினை கோட்பாட்டோடு நெருங்கிய தொடர்புடையது. ஒரு தீமையை நாம் மனதில் நினைத்து கொண்டே இருந்தால் அது கர்மத் தொடராக மாறி நம்மை துயரத்தில் ஆழ்த்தும். ஆனால் அதை முற்றிலுமாக மறக்கும்போது பழிவாங்கும் உணர்ச்சி அற்றுப்போய் மனம் சாந்தி அடைகிறது. 5. நிலையான புகழ், யசஸ். பழிவாங்குவதால் வரும் இன்பம் க்ஷணிகமானது, அதாவது தற்காலிகமானது. ஆனால் பொறுமையால் வரும் புகழ் ஆசந்திரதாரம், அதாவது சந்திர சூரியர் உள்ளவரை நிலைத்து நிற்கும். குறள் 156. இது சனாதன தர்மம் கூறும் தர்ம கீர்த்தி ஆகும். ராமாயணத்தில் ராமனின் பொறுமையும் மகாபாரதத்தில் தர்மரின் சகிப்புத்தன்மையுமே அவர்களை இன்றும் மக்களின் இதயங்களில் புண்போல் பொதிந்து வைக்க காரணமாக உள்ளன. முடிவுரை. பொறையுடைமை என்பது வெறும் சகிப்புத்தன்மை மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக ஆயுதம். இது ஒருவனை தனிமனித துவேஷங்களிலிருந்து விடுவித்து பிரபஞ்ச ரீதியான அமைதிக்கு இட்டுச் செல்கிறது. சனாதன தர்மம் வலியுறுத்தும் வசுதைவ குடும்பகம் என்ற தத்துவத்தை நிலைநிறுத்த ஒரு மனிதன் கொண்டிருக்க வேண்டிய மிக உயர்ந்த ஆபரணம் பொறுமை என்பதை வள்ளுவர் இவ்வதிகாரத்தில் மிக ஆழமாக பதிவு செய்துள்ளார். AI உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி. வாட்ஸ்அப் குழுவில் இணைய 97 89 37 41 09.